SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. அம்சாங்க உண்மையிலே கொண்டது யாரு, அந்த ரவுடி யாரு, முக்கிய பின்னணி யாரு, அதுல இருக்கக்கூடிய 120B இவங்க எல்லாமே கொலைக்களங்களுக்கு புதியவர்கள் அல்ல, கொலைகளுக்கும் புதியவர்கள் அல்ல. இது வந்து தமிழகத்தோட அண்டர்வேர்ல்ட். இந்த அண்டர்வேர்ல்ட்ல தான் இந்த ஆட்கள் எல்லாமே வரும். அருண் அதுல தலையிட்டு போலன்னா அஞ்சலை யாருன்னு தெரியாது, மலர்கொடி யாருன்னு தெரியாது, சம்பவ செந்தில் யாருன்னு தெரியாது, ஹரிஹரன் யாருன்னு தெரியாது. இப்போ வந்து அடுத்தது அந்த மிகப்பெரிய முதல்ல பண்ணையார் அவர் யாருன்றது வெளியில வரும். இப்போ அஞ்சலை எடுத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கஞ்சா வியாபாரி. வேற அஞ்சலை காணாமல் போனோன்னா அஞ்சலை ஓட்டேரியில் மாட்டு. சம்பவ செந்தில் வந்து எங்கேயோ ஃபாரின்ல இருக்கான்னு சொல்றாங்க. அதெல்லாம் அருண் நினைச்சாருன்னா 5 நிமிஷத்துல தூக்கிட்டு வந்து. சம்பவ செந்திலுக்கு அவர் இனத்தை சேர்ந்த பெரிய பெரிய ஆட்கள், ஒரு மீடியா பேரனே இருக்காங்க. சென்னை நகர போலீஸ் வந்து ஸ்பீடா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, உண்மையை கண்டிப்பா வெளியிட முடியும். வணக்கம் சார். வணக்கம். இந்த குற்ற வழக்கில் பின்னணியில் இருக்கக்கூடிய ஆட்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அஞ்சலையாக இருக்கட்டும், மலர்கொடியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எல்லோருமே ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. திமுகவில் இருந்து சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, அதிமுக. இந்த கட்சி தாண்டி இவங்க எல்லாருமே வந்து ஒரு எப்படி சொல்றது, தொடர்ச்சியான குற்ற வழக்குகளில் ஈடுபடுறவங்களா? அஞ்சலை யாரு, இவங்களாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த ஒரு தியரி அடிவப்படுது. அதாவது திமுக காரங்களும் இதில் கைது செய்யப்பட்டிருக்கு. ஆமாம், திமுக, அதிமுக, பாஜக. அப்போது திமுக காரங்க கைது செய்யப்படுறாங்கன்னா திமுக காரங்களை வந்து போலீஸ் வந்து பாதுகாக்கலை. இப்போ அஞ்சலைன்றது வந்து தொடர்ச்சியாக குற்றம் பண்ணக்கூடிய ஒரு பொம்பளை, ஹிஸ்ட்ரி ஷீட்ரு, ரவுடி லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது. மலர்கொடியும் தொடர்ந்து குற்றம் பண்ணக்கூடிய பொம்பளை. திமுகவில் இருந்த அந்த வழக்கறிஞர் அருள், இதெல்லாமே வந்து கொலைகளோடையே இருந்து, கொலைகளோடையே வளர்ந்து, கொலைகளோடையே வாழ்ந்து நிற்கக்கூடிய ஆட்கள். வழக்கறிஞர் ஹரிஹரனோட சீனியர் ஒருத்தர் இருக்கார். அந்த சீனியர் தான் வந்து முழுக்க முழுக்க சென்னை நகரில் இருக்க எல்லா ரவுடிக்கும் வக்கீல். எல்லா ரவுடிகளும் அவர்கிட்ட தான் போவாங்க, ரைட்டுங்களா? அந்த ரவுடி வக்கீல் நெக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அங்கே தான். அப்போ ஹரிஹரன் வர்றார் உள்ள. ஸோ இவங்க எல்லாமே கொலைக்களங்களுக்கு புதியவர்கள் அல்ல, கொலைகளுக்கும் புதியவர்கள் அல்ல, சட்டவிரோதமான காரியங்களுக்கும் புதியவர்கள் அல்ல. இப்போ அஞ்சலை எடுத்திங்கன்னா கஞ்சா வியாபாரி, முழுக்க முழுக்க கஞ்சா வியாபாரி புளியந்தோப்பில். இவங்க எல்லாருமே ஃபினான்சியர்ஸு, காசு நிறைய பொருளக்கூடியவங்க. அந்த மாதிரி இவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கொலை செய்ய அஞ்சுபவர்களும் அல்ல. சம்பவ செந்தில் தான் வந்து முக்கியமான குற்றவாளியாக பார்க்கப்படுறாரு, தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய பின்னணிங்கிறது நீங்கள் சொன்னீங்க, தென் மாவட்டத்திலேருந்து வந்தவர் அப்படிங்கிறது. வேற ஏதாவது குற்ற வழக்குகளில் ஈடுபட்டிருக்காரா? அவர் நிறைய ஈடுபட்டிருக்கார். திண்டுக்கல் மோகன்ராம், இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி பேக்கிங் இருக்குது. அவங்களுக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க, மீடியா பேரன்ஸே இருக்காங்க. அவங்களாம் வந்து காசு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு யாரையாவது கொல்லணுன்ற ஒரு அசைன்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செய்வாங்க. இப்போ சம்பவம் செந்தில் வந்து நான் ஒரு இன்சிடென்ட்டே சொன்னேன் அவங்களுக்கு. தேனாம்பேட்டில் எப்படி சம்பவம் செந்தில் வரான் அப்படின்றது ஒரு இன்சிடென்ட்டே சொன்னேன். சம்பவம் செந்திலுக்கு அவர் இனத்தை சேர்ந்த பெரிய பெரிய ஆட்கள், ஒரு மீடியா பேரனே இருக்கார். இப்போ இந்த பாயாசம் பரமசிவம், இவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்களால் வளர்க்கப்படக்கூடிய ரவுடிகள். தொழிலதிபர்கள் மட்டும் இல்லை, போலீஸ் அதிகாரிகள் அவங்களும் இவங்களை வந்து வளர்க்குறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு ரவுடி ஃபேவராக இருப்பார், அவர் மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியாக இருப்பார், அவங்களுக்கும் ஃபேவராக வராது. இது வந்து நீங்கள் ஒரு சினிமாட்டிக் ஐவியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழகத்தோட அண்டர்வேர்ல்டு. இந்த அண்டர்வேர்ல்டில் தான் இந்த ஆட்கள் எல்லாமே வராங்க. அருணோட முயற்சி தான் பாராட்டத்தக்கது. இதில் அம்சாங்க உண்மையிலே கொண்டது யாரு, அந்த ரவுடி யாரு, முக்கிய பின்னணி யாரு, அதில் இருக்கக்கூடிய 120B. அருண் அதில் தலையிட்டு போலன்னா அஞ்சலை யாருன்னு தெரியாது, மலர்கொடி யாருன்னு தெரியாது, சம்பவ செந்தில் யாருன்னு தெரியாது, ஹரிஹரன் யாருன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து முதல்ல வரவே இல்லை, செகண்டாக தான் வருது. இப்போ வந்து அடுத்தது அந்த மிகப்பெரிய முதல்ல பண்ணையார் அவர் யாருன்றது வெளியில் வரும். சென்னை நகர போலீஸ் வந்து ஸ்பீடாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, உண்மையை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா,
தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற வாதத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா ஏடிஎம்கேல சேர்ந்துருக்கலாம், அவர் ரங்கநாதன் அவரோட குரு சேர்ந்த மாதிரி திமுகவில் சேர்ந்துருக்கலாம். திமுகவில் ஒரு ஃபிகராக வந்திருப்பார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடு செல்வாக்குக்கு திமுகவில் இருந்துதான் வந்திருப்பார், அதிமுகவில் வந்திருந்தான் வந்திருப்பார். இப்போ அவரோட நண்பர் ஒருத்தர் கூட பேட்டி கொடுக்கறத பார்த்தேன் நான், ஏஎன்எஸ் பிரசாத்னு, பிஜேபி. எங்கே வந்துருங்க பிஜேபின்னு. பிஜேபியில் வந்திருந்தா கூட ராம்தாஸ் அத்வாலி மாதிரி தமிழகத்தில் வந்து இப்போ தடா பெரியசாமின்னு ஒருத்தர் இருந்தார், தலித் அந்த பிரிவில் இருந்தார். ஸோ அவரை மாதிரி கூட வந்திருக்கலாம். பிஜேபியில் வந்திருந்தால் செக்யூரிட்டி இருந்திருக்கும். அவர் தலித் மக்களுக்கான அடையாளங்களுக்காக வாழணும்னு நினச்ச ஒரு உண்மையான ஆத்மா. அதில் அவர் கரெக்டாக இருந்தார். பாதுகாப்பு போலீஸையும் மக்களையும் பிரிக்க முடியாமல் வாழ்ந்தவர் தான் கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு எந்த கவர்மெண்ட் பாதுகாப்பு இருந்தது? தொண்டர்கள் தான் பாதுகாப்பு. ஸோ நீ மக்கள் தலைவனாக இருக்கிற வரைக்கும் தொண்டர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு திரும்ப கிட்டலாம் போக முடியாது. சாதாரணமாக இப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பார்த்து அண்ணே வணக்கம்னு இப்போ நான் பத்திரிகையாளராக நல்லா தெரிஞ்ச ஆளுன்னு போய் சொல்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வேர்களை வந்து மக்களிடம் தேடுங்கள். தலித் தலைவர்களாக இருங்க, தலித்துகளிடம் தேடுங்கள், பாதிக்கப்பட்ட மக்களிடம் தேடுங்கள், அவங்களோட நில்லுங்க, போங்க வாங்க. உங்கள் கூட ஒரு படையை வச்சுக்கோங்க. தனியாக உட்காந்து இருக்கும்பொழுது தான் அந்த ஆமை உதாரணம் அங்கே வரும். கடந்த 2 மாதங்களில் அரசியல் பிரமுகர்களே அங்கங்கே வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. தென் மாவட்டமாக இருக்கட்டும் சரி, அதிமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. இப்போ இங்கே அப்படின்னும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல சமூக விரோதிகள், இந்த தொடர்ச்சியாக கிரைம்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து ஃப்ரீயாக நடமாடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நாளைக்கு அவங்க அதை தாண்டி எல்லை மீறி போக மாட்டாங்க, அந்த சூழல் நகராது, நாளைக்கு ஆட்களுக்கு இல்லை கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் நடக்காதுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை இல்லையா? அப்படிலாம் இல்லை சார். இப்போ நாம் தமிழர் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார். நெல்லை மாவட்டத்தில் வந்து காங்கிரஸ் பிரமுகர் கொல்லப்பட்டார். அது விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட மோட்டிவ் என்ன? அது ஒரு பில்டர் மேலே கூட ஒரு டவுட் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அது சந்தேகம் இருக்குது, அவர் வீட்டுக்குள்ளேயே கொல்லப்பட்டாரா இல்லையான்ற விசாரணை. இப்போ நாம் தமிழர் பிரமுகர் கொலையில் வந்து உறவினர்கள் மோட்டிவ்ன்றது தான் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மோசமான படுகொலை. இதுக்கான மோட்டிவ் வந்து அல்டீரியர் மோட்டிவ் வந்து உறவினர்களோ உறவு பகையோ கிடையாது. இது வந்து ப்ரொஃபஷ்னல் ஏதோ ஒரு மோட்டிவ். இதில் எந்த மோட்டிவ் எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்றது இனிமேல் பட்டு தான் தெரிய வரும். அது ஒரு மர்டருக்கு 50 days டைம் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் டைம். அந்த 50 daysக்குள்ளே எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமிஷனர் அருண் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கார். அது இல்லாமல் ஜேசி விஜயகுமார்னு ஒருத்தர், ஒரு அண்ணா நகரில் ஜேசி, அவருக்கு இதான் வேலையை கொடுத்துருக்காங்க. அவர் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கார். அஞ்சலை காணாமல் போனோன்னா அஞ்சலை ஓட்டேரியில் மாட்டுது, உடனே மாட்டுது. அவர் பூந்து விளையாடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து கில் மாஸ்டர்ஸ். இப்போது சம்போ செந்தில் வந்து எங்கேயோ ஃபாரினில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அருண் நினச்சார்னா 5 நிமிஷத்தில் தூக்கிட்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன், மோட்டிவ் ஹேஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். அதெல்லாம் மற்றபடி இது இன்னமும் திமுக ஆட்சியில் ரவுடிகள் வந்து களம் கண்டு அவங்க இறங்குற மாதிரியும் ஒவ்வொரு திமுக மாவட்ட செயலாளரும் அமைச்சரும் மந்திரியும் காசு கொடுத்து கொலை பண்ணுங்க நீங்கள் நம்ம ஆட்சி கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இவங்கெல்லாம் வந்து ஓப்பனாக சுற்றுற மாதிரியும் அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு கற்பனையிலலாம் எதுவும் கிடையாது. இப்போ டிஜிபியும் ஷார்ப்பாக இருக்கார், ஏடிஜிபியும் எல்லண்டோவாக இருந்த அருணும் ஷார்ப்பாக இருந்தாங்க இது வரைக்கும். இதுக்கு மேலே என்னன்னு சொல்லலை. ஹேப்பன்ஸ். இது வந்து நான் என்ன சொல்வேன்னா இட் இஸ் அன் ஆக்சிடெண்ட். ஆனால் இது வந்து காஸ்ட்லி ஆக்சிடென்ட். ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு காஸ்ட்லி ஆக்சிடென்ட். இப்போ இந்த ஆட்சிக்கு எதிரான சதி திட்டம்னு சொன்னீங்க இல்லையா, அதற்கு பின்னாடி யார் இருக்காங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஏதாவது விளக்கம் இருக்கா? அருண் வந்து கண்டுபிடிக்கிறார். ஒரு பெட்ரோல் பங்கை, செயல்படாத பெட்ரோல் பங்கை வாடகைக்கு எடுத்து அதில் 2500 லிட்டர் மெத்தனாலை வந்து புதைச்சி வச்சு அதை பம்ப் பண்ணி எடுத்து சப்ளை பண்ணியிருக்கான். அதை வந்து சென்னையில் ஒரு இடத்துல வாங்குறான், 2-3 சேட்ஜிங்கிட்ட வாங்குறான் மாதேஷ். இப்போது ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் என்ன கான்ஸ்பிரசி தியரி இருக்குன்றது வந்து இன்னும் புலனாய்வு போயிட்டுருக்கு. 50 days ஆகணும் சார். ஒரு கொலை நடந்து அதோட விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 50 days ஆகணும் சார். இதில் வந்து ஆட்சிக்கு எதிராக விஷயங்களுக்காக ஒரு ப்ரிப்ரேஷன் என்பது இதில் நடந்திருக்கு. அதில் ஒரு காவல்துறையும் இதுக்கு உடந்தை அப்படின்றது நம்மளுடைய குற்றம். இப்போ இந்த ஒரு விவகாரத்துக்கு அப்புறம் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அந்த கள்ளச்சாராய் சாவாக இருக்கட்டும், அதற்கு முன்பு நடந்ததாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது தமிழகத்தில் அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சியுடைய வாதமாக இருக்குது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து நேற்று எக்ஸ் தளத்தில் வெளியிடுறாரு,
மாதந்தோறும் நடந்த கொலைகளை வந்து குறிப்பிட்டு இத்தனை கொலைகள் நடந்திருக்கு, இத்தனை 200 நாட்களில் 595 கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு கேள்வி எழுப்புறாரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? 2 விதமாக அதை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, கேள்வியும் அப்படி தான் கேட்குறாங்க. ஒன்று, காவல்துறை வந்து சரியாக இயங்கலை, 2வது காவல்துறைக்கு முழுமையாக சுதந்திரம் வழங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி 2 புள்ளியில் கேள்வி எழுப்புறாங்க. அதாவது இந்த ஆட்சியில் நடந்த ஸ்ரீமதி விவகாரமானாலும் சரி, கள்ளக்குறிச்சி சாராய சாவாக இருந்தாலும் சரி, ஆம்ஸ்ட்ராங் படுகொலையாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே வந்து ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு ஸ்ருதி பேதம் இல்லை ஒரு விபத்துன்னு வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்சு சென்னை நகர் எப்படி இருந்ததுன்னா, ஏடிஎம்கே ஆட்சியில் தொடர்ச்சியாக செயின் ஸ்நாச்சிங் நடந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் செயின் ஸ்நாச்சிங் என்பது நடக்கும். இப்போ செயின் ஸ்நாச்சிங் இருக்கா சென்னை நகரில்? பெரிய அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எடுங்க, இது ஒரு 100 நாள் போராட்டம். 100 நாள் போராட்டத்தை கண்டுக்காமல் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லுது, ஒரு முதலாளிக்காக காவல்துறையினர் லஞ்சம் வாங்கி பொதுமக்களை சுட்டார்கள் அப்படின்னு சொல்கிறது யார்? உயர்நீதிமன்றம். அந்த காவல்துறை அதிகாரிகளின் வங்கி கணக்குகளை கைப்பற்ற வேண்டும், பரிசீலிக்க வேண்டும். இதுதானே லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரு. திமுக ஆட்சின்னு வரும்பொழுது அந்த கோவை சிலிண்டர் பிளாஸ்ட், அது வந்து திமுக ஆட்சியில் நடந்த ஒரு கரை. அதுக்கப்புறம் ஸ்ரீமதி, அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி சாராய சாவு, இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலைன்னு வச்சுக்கோங்களேன். வேங்கை வயல் வந்து நடந்த சம்பவம், அது புலன் விசாரணை எப்படி பண்ணோம் அப்படின்றதுல இருக்கக்கூடிய இஷ்யூ. இது வந்து இப்போ கொலைகளெல்லாம் எடப்பாடி பட்டியல் போடுறாருன்னா, கொடநாடு கொள்ளை எப்படி சொல்லுவார்? உங்கள் ஜெயலலிதாவுடைய கேம்ப் ஆஃபீஸில் நடந்த படுகொலை மொத்தம், அந்த கொடநாட்டில் சீக்வன்ஸில் மொத்தம் 6 கொலைகள் வரும். அதை பற்றி இல்லைன்னா சொல்லுவார். இதை வச்சு வந்து சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்றது வந்து எந்த கவர்மெண்ட்லேயும் சொல்ல முடியாது. அதனால தான் நான் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் நடந்தது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணேன். பல்வேறு தகவல்களை பொறுமையாக பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி சார். SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.